அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன். வருகிற அமாவாசை சாலையோர மக்களுக்கு அன்னதானம் நடைபெற உள்ளது. மதியம் 12:30 மணி அளவில் நேரலை பார்த்து ஆதரவு தாருங்கள். மற்றும் இந்த அன்னதான தர்ம புண்ணிய சேவையில் இணைய விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம். இணைந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்திற்கு நகரலாம். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். இதை யாராலும் மறுக்க முடியாது. அதுவும் சாலையோர மக்களுக்கு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே பசியிலிருந்து ஒரு மனிதன் அந்த பசி என்ற நிலையை கடக்கும் பொழுது கோபம் வருகிறது, உணர்ச்சிகள் அவனை மீறி செயல்படுகிறது. இந்த பசி என்பது ஒரு உயிர் நோய். இதை நாம் ஒரு நாள் 2 நாள் சாப்பிடாமல் இருந்தால் இந்த உயிருக்கு பசியினுடைய தாக்கம் தெரியும். ஆனால் இந்த உலகில் பல பேர் ஒருவேளை உணவு கூட சாப்பிட முடியாமல் தவிக்கிறார்கள். உங்களில் பெரும்பாலான பேர் பல வேலை காரணமாக பசியின் தாக்கத்தை உணர்ந்திருப்பீர்கள். ஒரு வேலை காரணமாக ஓட்டலே இருக்காது, கையில் பணம் இருக்கும், அருகில் ஓட்டல் இருக்கிறார். அவ்வளோ தூரம் போனோமா, பசி உயிரை கொல்லுதே அப்படின்னு நீங்க உணர்ந்திருக்கும் தருணம் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பசியே உங்களுக்கு தெரியும். ஆனால் அடுத்தவருடைய பசியை நாம் கொஞ்சமாவது சிந்தித்திருக்கிறோமா? உண்மையான பசி என்பது ஒரு பொறுத்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். இந்த பிறவியில் நாம் நன்றாக 3 வேளை சாப்பிடுகிறோம் என்றால் அதுவே சிறந்த வாழ்க்கை. ஆகவே அனைவரும் ஒரு பசி என்ற பிணியை போக்க நமது அன்னதான சேவையில் கலந்து கொள்ளுங்கள். மிகச்சிலரே அனுபவித்திருக்க முடியும். தாங்க முடியாத பசி அந்த நேரத்தில் தனது மேன்மையும் நோக்கத்தையும் இழந்திருக்கலாம். ஒரு சவாலாக கூட இருக்கும் அந்த நேரத்தை கடக்க. பசி வந்துவிட்டாலே 10 பறந்து அனைத்தும் பறந்து போகும். அதனால்தான் ஒவ்வொரு சந்நியாசிகளும் பசியையே ஒரு சாதனையாக, ஒரு தியானமாக, அந்த பசியை கட்டுப்படுத்தி ஒரு தவமாக வாழ்கிறார்கள். உங்களுக்கு எதிரே இருக்கும் நான் ஒரு நாளைக்கு 1 வேளை உணவு சாப்பிடுகிறேன். அந்த பசிப்பிணியை நான் அறிந்திருக்கிறேன். கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு உணவு அளிக்க செல்லும் பொழுது, ஐயா காலை கொடுத்தால் மதியம் வருவீர்களா, மதியம் கொடுத்தால் இரவு வருவீர்களா என்று பல பேர் என்னிடம் கேட்டிருக்கிறார். அந்த கொடுமையான வார்த்தைகளை கேட்டு 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 அன்னதான சேவையை தொடங்கினேன். தொடர்ந்து 7 வருடமாக அன்னதானம் செய்து வருகிறேன். இதில் பல பேர் இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் பல பேர் இணைய வேண்டும் என்று நினைப்பீர்கள். இந்த அன்னதான சேவையில் இணைய
நமது சேனலில் தொடர்பு எண் இருக்கிறது, பாருங்கள், வாருங்கள். நமது சாலையோர மக்களுக்கு அன்னதானம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த பசிப்பிணியை போக்க அனைவரும் இந்த சேவையில் இணைந்து குருவின் திருவருளோடு குருவின் கரம் பற்றி நடக்க அனைவரும் வாருங்கள் என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்னதானத்தின் நேரலை பதிவிட்டிருக்கிறேன், பாருங்கள். இந்த உலகத்தில் பாரதியார் சொன்னது போல் ஒருவருக்கு உணவு இல்லையெனை ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறினார். ஆனால் இன்று ஒவ்வொருவரும் பலவிதமான இன்னங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி இருக்கிறீர்கள். ஆகவே இந்த பசிப்பிணியை தீர்க்க கரம் நீட்டுவோம். ஒருவருக்காவது உங்களால் உணவு கொடுக்க முடியும் என்றால் அதுவே உங்களின் சாதனை. நமது தர்ம சேவையில் தர்ம பாதையில் பயணம் செய்ய உங்களை அழைக்கிறேன், வாருங்கள். அனைவருக்கும் ஒரு அருமருந்தாக இந்த உணவை அளித்திட கரம் தாழ்த்துவோருக்கு நீங்கள் கரம் நீட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவமே தவம், தவமே சிவம்.